யூடியூப் சேனல் நடத்திட்டு வர நிறைய பேருக்கு வந்து கன்சிஸ்டன்சியா வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து வீடியோவை தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம், மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணாம இருப்போம். இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால வந்து யூடியூப் அல்காரிதம் என்ன செய்யுதுன்னா, நம்ம மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி இல்லாத ஆளுகளை வந்து படாத பாடு வந்து படுத்துது. சரிங்களா? இதை வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பார்த்துட்டேன். சரிங்களா? பார்த்துட்டேன். நானும் படாத பாடு பட்டுட்டேன். அதனால வந்து இது கண்டிப்பா சேஞ்ச் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? கிரியேட் வீடியோ பேங்க். சரிங்களா? வீடியோ பேங்கா அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது நமக்கு வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல, சரிங்களா, இப்போ சனிக்கிழமை காலைல 8:30 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும், ரெகுலராக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரத்துக்கு ஒரு தடவை. அப்போ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து எல்லா சனிக்கிழமையும் நமக்கு ஃப்ரீயாகவே இருக்காது. சரிங்களா? அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷத்துக்கு போக வேண்டி வரும், இல்லை உடம்பு சரியில்லாமல் கூட ஆகலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும் போது அந்த வீடியோ வந்து நம்ம போட முடியாத கன்சிஸ்டன்சி வந்து அந்த இடத்துல பிரேக் ஆகுது. அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு 3 வீடியோ எடுத்து 3 வீடியோ வந்து பெர்ஃபெக்டாக உருவாக்கி டைட்டில் டேக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே போட்டு நீங்கள் வந்து அன்லிஸ்டடில் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நமக்கு வந்து என்னைக்கு அந்த வேலை செய்ய முடியாத சூழல் வருதோ அன்னைக்கு வந்து அந்த வீடியோ வந்து அப்படியே டைமிங் வந்து சனிக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணி விட்டீங்கன்னா அது வாட்டுக்கு வீடியோ போய் சேர்ந்துடும். சரிங்களா? உங்களுடைய வியூவர்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுவாங்க. சரிங்களா? ஓகே, இந்த டைமிங்கில் வந்து வீடியோ வந்துடுது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சூழல் வந்து அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அதனால் வந்து கன்சிஸ்டன்சி வந்து பிரேக் ஆகாது. அப்புறம் வந்து ஒரு பர்சனலாக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து மோட்டிவேஷனல் சாங்ஸை வந்து கேட்காதீங்க. சரிங்களா? மோட்டிவேஷன் இருந்தால் தான் இந்த வந்து வேலையை செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மைண்ட் வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்துகிறோம். நம்ம எப்போவுமே மோட்டிவேட்டாக இருக்க மாட்டோம். சரிங்களா? உடம்பு ஒரு சமயம் வந்து டயர்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா செய்யறது, அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தோணும். சரிங்களா? அப்போ வந்து மோட்டிவேஷன் சுத்தராக இருக்காது உடம்புல. எனர்ஜி இல்லாத நேரத்தில் சுத்தமாக இருக்காது. அப்போ வந்து மோட்டிவேஷன் இல்லாத நேரத்தில் அதை செய்ய மாட்டோம். சரிங்களா? நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகள்லாம் செய்ய மாட்டோம். அதனால் வந்து மோட்டிவேஷனல் சாங்ஸு இந்த மாதிரி எதுவுமே கேட்காதீங்க. நான் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நம்ம ஒரு பக்கம் டயர்டாக இருந்தாலும் சரி, இது ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய வேலை தானே அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பெர்ஃபெக்டாக குவாலிட்டியான வீடியோஸ் வந்து நீங்கள் வாரம் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதமே வந்து உங்களுக்கு அதாவது வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்போ சிடிஆர் கிளிக் த்ரோ ரேட்டு தம்ப்நெயில் வந்து ஒரு 10% மேலே 100 பேர் பார்க்குறாங்கன்னா 10% மேலே கிளிக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து வேற லெவல் ரேங்கிங்கில் கொண்டு போகணும். அதான் அதோடைய பேட்டர்ன். சரிங்களா? நம்மளுடைய கடமை என்னன்னா தம்ப்நெயில வந்து அப்படி சிடிஆர் பெர்சன்டேஜ் வந்து 10% மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி உள்ள ஒரு ஆடியன்ஸை வந்து வீடியோ வந்து ஒரு 50% மேலே, இப்போ 10 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் பார்க்க வச்சுட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எடிட்டிங்கு இந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அவங்க பார்ப்பாங்க. சரிங்களா? அப்படி பார்க்க வச்சிட்டோம்னா நம்மளுடைய வீடியோ வந்து மில்லியன் கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் காமிக்கும். இதுதான் வந்து யூடியூப் அல்காரிதத்தோட பேட்டர்ன். அதை விட்டு சிடிஆர் வந்து 1%, ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து ஆவரேஜ் பெர்சன்டேஜ் வியூ வந்து ஒரு 10% வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ எப்படி ப்ரொமோட் ஆகும்? ப்ரொமோட் ஆகாது. ரெகுலராக வீடியோ வந்து அதே பெர்சன்டேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடியோ எப்படி ப்ரொமோட் ஆகும்? யூடியூப் அல்காரிதம் வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணாது. அது நல்ல வீடியோக்கள் மட்டும்தான் அவங்களுடைய வியூவர்ஸ் கொண்டு போய் காமிக்கணும்னு நினைக்குது. சரிங்களா? அப்போ நம்ம வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணலன்னு சொல்லி புலம்புறத விட்டுட்டு நம்ம வீடியோ வந்து குவாலிட்டியாக வாரம் ஒரு வீடியோ கொடுத்தாலே போதுமானது. சரிங்களா? வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான நல்ல வீடியோக்கள் வந்து ரெகுலராக உங்களை வந்து சேரும். சரிங்களா? நான் உங்கள் கூடவே இருப்பேன். உங்கள் சேனல்லே மானிட்டைஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.